வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு டிடெக்டிவ் விலாக்ஸ் அண்ட் நான் உங்களுக்கு கார்த்திக். இப்போ நேரம் வந்து சரியாக காலையில் 4 மணி ஆகுதுங்க. நாம் இப்போது எல்லோரும் வந்து ஒகேனக்கல் போகிறதுக்காக கிளம்பிட்டு இருக்கோம். நம்ம போகிற வழியிலே வந்து தீர்த்தமலை அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊருக்கு போயிட்டு அங்கே தீர்த்தகிரீஸ்வரர் இருக்கிற அவர் போயிட்டு தரிசிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒகேனக்கல் போயிட்டு நிறைய ஃபால்ஸ்லாம் இருக்குது. அங்கே போயிட்டு வந்து நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். என்னங்க, போகலாங்களா? பாய். போகிற வழியிலே சின்னதாக ஒரு ஆறு இருக்குங்க. தண்ணி வந்து நல்லா போயிட்டு இருக்குது. கிளைமேட்டும் வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது. வெயில் எதுவும் அதிகமாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்குங்க இந்த ஆறு பார்க்குறதுக்கு. நம்ம போயிட்டே இருக்கோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து நம்ம தீர்த்தமலை போய்ட்டு நினைக்கிறோம். ஆக்சுவலாக இப்போ நம்ம இருக்கிறது வந்து தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட்டுங்க. லேண்ட்ஸ்கேப்லாம் பார்க்குறதுக்கு வந்து நமக்கு பெங்களூர் மாதிரியே இருக்குங்க. ரொம்ப அழகாக இருக்குது. இந்த இடத்த பார்க்கறதுக்கு நமக்கு இந்த ஹட்சன் காட்டில் வர ஆடில் வர இடம் மாதிரியே இருக்குங்க. அவ்வளோ பச்சை பசுமையாக பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. எல்லா பக்கமும் வந்து ரீசெண்டாக மழை பெஞ்சதுக்கு தான் நினச்சிருக்கேன் அந்த இடத்துல. ஆனால் வந்து ஒரு இடத்துல கூட காஞ்சி போன மாதிரி இல்லைங்க. எல்லா இடத்துலையும் வந்து ரொம்ப பச்சை பசுமையாக ரொம்பவே அழகாக இருக்குது. அப்படியே அழகாக இந்த இது வந்து நீங்கள் பார்த்து ரசிச்சு வாங்க. தூரத்தில் தெரியுதுங்க மலை, அதுதாங்க தீர்த்த மலை. நம்மளுக்கு இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 10 to 15 கிலோமீட்டர்ஸ் அவ்வளோ இதில் வந்துட்டோன்னு நினைக்கிறேன். கிளைமேட்டும் வந்து ரொம்ப நல்லாவே இருக்குங்க. நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்குது. வெயில் அதிகமாக எதுவும் இன்னைக்கு இருக்காதுன்னு நினைக்கிறோம். நடுவில் ஒரு இடம் வர வழியில் வந்து டீ பிரேக் போட்டு நம்ம மக்கள் எல்லாம் வந்து டீ காஃபி இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு மறுபடியும் கிளம்பி வச்சுங்க. இப்படியே போயிட்டே இருக்கோம். வாங்க போகலாம். கிட்ட வந்துட்டுங்க. மலையை பாருங்க, மேகம்லாம் எவ்வளோ அழகாக வந்து மலையை மறைச்சிட்டு பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கு. வந்துட்டங்க கோவிலுக்கு. இன்னும் கொஞ்சம் தூரம் இதுதான் என்ட்ரன்ஸு. இன்னும் கொஞ்சம் தூரம் நம்ம உள்ளே போயிட்டு பார்க்கிங் ஏரியா இருக்கும். அங்கே போய் வண்டியை பார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம மலை மேலே ஏறினாங்க. மேலே ஏறி சாமி பார்க்கலாம். நம்ம வந்து வண்டியை பார்க் பண்ணிவிட்டு மலை ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க. கிட்டத்தட்ட 30 to 45 மினிட்ஸ்குள்ளார வந்து நம்ம மேலே டாப்பை வந்து ரீச் பண்ணிட்டோம். நம்ம போகிற வழியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி படிக்கட்டாகவும் இருக்கும். ஒரு சில இடத்துல படிக்கிறதுனால கொஞ்சம் பெருசாகவே இருக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா நார்மல் ரோடு டைப்பில் வந்து இப்போ ஸ்டெப்ஸ் மாதிரி இருக்கும். சைட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா கம்பி கட்டி விட்டுருக்காங்க. நீங்கள் அது மாதிரியும் வந்து போகலாம். இல்லை இந்த மாதிரி சென்ட்ரலாக இருக்கிற நீங்கள் அந்த மாதிரியும் யூஸ் பண்ணி நீங்கள் மேலே போகலாம். இன்னும் கொஞ்சம் தூரம் மேலே போனதுக்கப்புறம் வந்து ஸ்டெப்ஸ் இருக்குங்க. நம்ம மேலே போயிட்டு வந்து தீர்த்தப்படையில் வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னாக்கா தீர்த்தங்கள் வந்து நிறைய இருக்குது. அங்கே போயிட்டு நம்ம தீர்த்தத்தெல்லாம் வந்து தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து சாமி பார்க்க போனாங்க. இதுதான் வந்து இந்த கோவிலோட ஸ்பெஷல். போகிற வழியில் வந்து நிறைய குரங்குகள் இதெல்லாம் இருக்கும். நீங்கள் வந்து பேகு இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுத்துகிட்டு வாங்க. இந்த பழம் ஃப்ரூட்ஸ் எதனா வச்சுருந்தாங்க தெரிகிற மாதிரி வந்து எடுத்துகிட்டு வந்தீங்கன்னாக்கா அதுக்கு உங்கள் குரங்கிட்ட இருந்து காப்பாற்றுறது பெரிய விஷயமா இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்து எடுத்துகிட்டு வாங்க. வந்தீங்கன்னாக்கா வண்டியிலே வச்சுட்டு தேவையானது மட்டும் பார்த்து கொண்டு போங்க. இந்த இடம் பாருங்கள், ஒரு இவ்வளோ பெரிய கள்ளி செடின்னு நினைக்கிறேன். சப்பாத்தி கல்லி என்னன்னு தெரியல, எவ்வளோ பெருசு இருக்கு பாருங்கள்.
கிட்டத்தட்ட 40 மினிட்ஸ் வாக்குக்கு அப்புறம் நாம வந்து இந்த கோவில ரீச் ஆயிட்டோங்க. உள்ள போயிட்டு சாமி தரிசனம்லாம் முடிஞ்சுட்டு சிறப்பா வந்து வெளிய வந்துட்டோம். சரிங்க, இப்ப இந்த கோவிலோட ஹிஸ்டரி என்னன்னு பார்த்துடலாமா? இந்த தவளகிரீஸ்வரர் டெம்பிள் வந்து 7th செஞ்சுரியில வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. இந்த செஞ்சுரி பில்ட் பண்ணது வந்து நம்மளுடைய சோழர்களும், பாண்டியர்களும் வந்து இந்த கோவிலுக்கான கான்ட்ரிபியூஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம சோழ வம்சத்தோட அரசர் இருக்கார்ல, ராஜேந்திர சோழன். அவரு வந்து இந்த டெம்பிள வந்து ரெகுலரா விசிட் பண்ணதாவும் வந்து கல்வெட்டுல இருக்குங்க. அது இல்லாம நம்மளுடைய போயட் அருணகிரிநாதர் இருக்காருல்ல, அவர் வந்து அவருடைய பாடல்கள் வந்து இந்த திருத்தலத்த பத்தி வந்து பேசியிருக்காருங்க. இந்த கோவிலோட புராண வரலாறு என்ன சொல்லுது அப்படின்னா, ராமர் வந்து ராவணனுக்கு எதிரான போர்ல வெற்றி பெற்றதுக்கு அப்புறம், அவர் வந்து அயோத்தியை நோக்கி போகும்போது, இந்த இடத்துல வந்து சிவனுக்கு பூஜை செய்ய விரும்பியதாகவும், அவர் வந்து அனுமன் கிட்ட வந்து காசியிலிருந்து கங்கா தீர்த்தம் கொண்டு வர சொல்லி ஆணையிட்டதாகவும், அவர் வர்றதுக்கு தாமதமானதுனால, ராமர் வந்து அவருடைய வில்லுனால வந்து அம்பு எய்தி தண்ணீர் ஊற்று வர வச்சு, அது மூலியமா சிவனுக்கு பூஜை பண்ணதாகவும் வந்து சொல்லப்பட்டிருக்குங்க. அதுவும் இல்லாம வந்து அனுமன் வந்து இந்த இடத்துல இருந்து ஒரு பானைய தூக்கி எறிஞ்சதாகவும், அது வந்து கிட்டத்தட்ட இங்கிருந்து ஒரு 12 கிலோமீட்டர் தொலைவில போய் விழுந்ததால, அந்த இடத்துல பெரிய குளம் மாரி அம் ஆகுனதாகவும், அந்த இடத்துக்கு வந்து அனுமன் தீர்த்தம்னு சொல்லிட்டு இப்பவும் இருக்கு. இந்த கோவில சுற்றி நெறைய தீர்த்தங்கள் இருக்குங்க. நீங்க கோவிலுக்கு போய் சாமி பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த தீர்த்தத்தில போய் நீங்க தலையில தெளிச்சிட்டோ, இல்ல குளிச்சுட்டோ, அதுக்கப்புறம் தான் போய் சாமியே பார்க்க முடியும். அந்த தீர்த்தத்தில ஒரு சில தீர்த்தங்கள் நான் இப்ப சொல்றேன். அகஸ்தியர் தீர்த்தம், ராமர் தீர்த்தம், அக்னி தீர்த்தம், கௌரி தீர்த்தம், குமார தீர்த்தம், வாயு தீர்த்தம், வருண தீர்த்தம், இந்திர தீர்த்தம், யம தீர்த்தம் அண்ட் அனுமன் தீர்த்தம். இந்த மாரி நெறைய தீர்த்தங்கள்லாம் இருக்கு. இந்த தீர்த்தத்தில வந்து நீங்க போயிட்டு தண்ணீய வந்து எப்பவுமே வந்துட்டு இருக்குங்க. அதுதான் இதோட அதிசயமே. எல்லா இடத்துலயும் ஏதோ ஒரு சிறு ஊற்று போல அங்கருந்து வந்துட்டுருக்கும். சில இடத்துல வந்து சில தீர்த்தங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, கிணத்துல இருந்து தண்ணி சேந்தி குளிக்கிற மாரி இருக்கும். தலையில வந்து நீங்க தெளிச்சுக்கிட்டு அப்புறம் போயிட்டு சாமிய பார்க்கலாம். நாம இப்போ டெம்பிள பார்த்து முடிச்சுட்டு ஒகேனக்கல் கிளம்பியாச்சுங்க. இங்கிருந்து நம்ம போயிட்டே இருக்கோம். வாங்க போலாம். வெல்கம் டு ஒகேனக்கல் மக்களே. நாம இப்போ ஒகேனக்கல் ரீச் பண்ணிட்டோங்க. நீங்க இங்க வந்தோனே உங்களுடைய கார்ல வந்தீங்க அப்படின்னாக்கா, கவர்மெண்ட்டோட பார்க்கிங் இருக்கு. நீங்க அங்கேயே பார்க் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாக்கா, ஹோட்டல் தமிழ்நாடுக்குள்ள நெறைய இடம் இருக்குங்க. நீங்க அங்கேயும் போயிட்டு உங்களுடைய வண்டிய வந்து நிப்பாட்டிக்கலாம். ஒகேனக்கல் வந்தோனே எல்லாரும் பண்ற மொத விஷயம், நேரா ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு போயி, மீன வாங்கி, நீங்க அந்த இடத்துக்கு போனாவே போதுங்க. உங்கள நெறைய பேர் வந்து அப்ரோச் பண்ணுவாங்க, சமைக்கிறதுக்கு. நீங்க மீன வாங்கிட்டு அவங்ககிட்ட ரேட்டு பேசி, உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் சொன்னீங்கனாக்கா, அவங்களே வந்து உங்களுக்கு தேவையானபடி மீன வந்து செஞ்சு குடுத்துருவாங்க. நாங்க இந்த மீன் சமைக்கிறதுக்கு ஆள பார்த்து அவங்க கிட்ட சொல்லிட்டு, மீன் குழம்பு, பொரியல், அதுக்கப்புறம் வந்து மீன் வறுவல், ரசம், அப்புறம் முட்டை குழம்பு இதெல்லாம் வந்து அவங்க கிட்ட பேசி குடுத்துட்டு, அதுக்கப்புறம் அதே கையோட வந்து நாங்க பரிசல் போக்குறதுக்காக கிளம்பிட்டோங்க. அங்க போயிட்டு அ கவுண்டர் இருக்கும், டிக்கெட் கவுண்டர். நீங்க அங்க போயிட்டு இங்க ஆளுங்க வருவாங்க, பரிசலோட வருவாங்க. நீங்க அவங்க கிட்ட பேசிட்டு, நீங்க வந்து டிக்கெட் வாங்கிக்கலாங்க. வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பரிசல்ல போக ஆரம்பிக்கலாம். நல்லா இருக்கும் உங்களுக்கு. கேட்குறேங்க. இல்லை நீங்கள் வந்து 10 வருஷத்துக்கு கழிச்சு தான் இப்போ தான் அது போய் ஒரு 2-3 நாள் ஒரு 5 நாள் தான் போக முடியும். அதுக்கு மேலே தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தி வந்தால் கூட போக முடியாது. ஓகே. இந்த நைகரா மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஃபால்ஸ் உள்ளேயே போகுது. இது ஒரு சான்ஸ் தான், வேறு டைம் கிடையாது. எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க அதுக்கு? அது தாம்மா 2 மணி நேரம் ஆகிடுமா டோட்டலாக. போய் பார்த்துட்டு வந்து 2 மணி நேரம் ஆகிடும். ஃபால்ஸ் இந்த ஃபால்ஸ் மாதிரியே உள்ளே போகணும். அது ஓகே. நான் ஆல்ரெடி போயிருக்கேன். நீங்கள் எப்போ போயிருந்தாலும் போயிருக்க முடியாதுமா. நான் ஸ்கூல் படிக்கப்போ போயிருக்க மாட்டேன். நான் எப்போ போனாலும் போயிருக்க முடியாது. பாருங்கக்கா, எவ்வளோ கேட்குறீங்க அதுக்கு? அது வந்து அதாங்க ஒரு போட்டு 2000 ரூபா வாங்குறாங்க. நாங்கள் அங்கே போகிறதுக்கு அவ்வளோ நல்லா லாங்கில் தான் போயிட்டு வருங்க. நாங்கள் 3 போட்டு எடுத்துருக்கோம், கொடுக்க முடியுமா? நீங்களே யோசிச்சுட்டு பாருங்க. அதுதான் எல்லாம் இல்லை. நாம் இங்கே போய் அது நல்லா இருக்கும். இது சும்மா இதில் ஒரு ஃபால்ஸ் பார்த்துட்டு அந்த இடத்துல கொஞ்சம் குளிக்கிற வச்சு பார்த்துட்டு அந்த லாஸ்ட் மணி மலை மணி போயிட்டு வருவாங்க. எக்ஸ்ட்ரா சொன்னால் அதில் உள்ளே போய் 2 சைடு பாறை உள்ளே போயிட்டு எல்லாம் ஒரு 20 அருவி இருக்குக்கா, எல்லா சைடுமே அருவி இருக்கும். அது இந்த மாதிரி டைம் மட்டும் தான் எல்லாம் இந்த மாதிரி. நீங்கள் அடுத்த டைம் கேட்டால் தான் அதை போட்டு போகாது. ஓரம் போ. 2 பேர் உள்ளே போனாலுமே போக மாட்டீங்கன்னா இன்னும் எவ்வளோ அண்ணா? 30 அடி இருக்குங்க. 30 அடியா? 30 அடி.
பாப்பா எப்படி இருக்கு? ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் இந்த போட் ஓனர்கிட்ட வந்து நாங்கள் பேசி ஒரு வழியாக வந்து அந்த மெயின் ஃபால்ஸ் வரைக்கும் கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஒத்துக்கிட்டோங்க. கிட்டத்தட்ட ஒரு 2000 ரூபாய் கேட்டார். நாங்கள் ஒரு 1500க்கு பேசி அந்த மெயின் ஃபால்ஸ் வரைக்கும் கூப்பிட்டு போக வந்து சம்மதி வாங்கிட்டோம். கவர்மெண்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 1500 கேட்பாங்க. அது வந்து மெயின் ஃபால்ஸ் வரைக்கும் போக மாட்டாங்க. அதுக்கு முன்னாடியே ஒரு இடத்துல திட்டு மாதிரி வரும். அங்கே போயிட்டு அவங்க இறக்கி விட்டுட்டு கொஞ்ச நேரம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண வச்சுட்டு மறுபடியும் கூட்டிகிட்டு வந்து விட்டுருவாங்க. ஆனால் இந்த மெயின் ஃபால்ஸ் வரைக்கும் போகணும் அப்படின்னாக்கா இவங்ககிட்ட நீங்கள் எக்ஸ்ட்ரா ரேட் பேசி நீங்கள் வந்து அது வரைக்கும் போயிட்டு வரலாம். ரொம்பவே வந்து ஒர்த்தான அனுபவங்க. அது வந்து மறக்கவே முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அது கண்டிப்பாக இந்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த மாதிரி போகிறது வந்து ஒரு லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸுங்க. ஃபேமிலியோடு போங்க, ஜஸ்ட்டு என்ஜாய் பண்ணுங்க. இதுக்கப்புறம் இந்த வீடியோவில் பெருசாக இன்ஃபர்மேஷனாக எதுவும் இல்லைங்க மக்களே. ஜஸ்ட்டு வந்து இந்த ரைடை என்ஜாய் பண்ணாங்க, ஃபால்ஸை வந்து என்ஜாய் பண்ணாங்க. அவ்வளோதான் மக்களே. வாங்க போகலாங்களா? ஃபால்ஸ் இருக்கு. ஃபால்ஸ் பார்த்துக்கலாம். இது தண்ணியிலே உள்ள இந்த கேமரா இது ஏடிஎம்ல இருக்கா? ஏடிஎம்ல இருக்கா? கூகுள் பே இருக்குமா? கூகுள் பே அவர் எக்ஸ்ட்ரா காசு யாருண்ணா? கூகுள் பே. ஆனால் நமக்கு பண்ணி விட்ருங்க. அப்படிங்களா? நீங்கள் அவங்க இதெல்லாம் பண்ணாதீங்க. அவங்க வந்து அந்த இதுக்கு வந்துடுவாங்க, நம்மளுக்கு பண்ணி விட்ருங்க. சரி எப்படிலாம் போயிருங்க 1500 ரூபாய்க்கு. சந்தோஷமா தான் நீ 500 ரூபா சேர்த்து கொடுத்துட்டு போகணும். வேணா நீங்க வலை பாருங்க. அது வலை போட்டுருக்காங்க.
இப்போ நம்ம உள்ளே போகணுன்னா நமக்கு இதோட லாஸ்ட் இப்படி வந்துடுவாங்க. இப்போ நம்ம உள்ளே போகிறோம். நான் சொன்னேன் இல்லையா நிறுத்துவீங்களா இது பீச்சில்? ஏக்கா நிறுத்துவீங்களா இந்த பீச்சில்? போயிட்டு வரும்போது நிறுத்திக்கலாங்க. சரி ஓகே. இப்போ போயிட்டு ஓகே எல்லாம் பாட்டு வந்துடலாம். இதெல்லாம் வந்து நிறுத்துறாங்க. இதெல்லாம் கொஞ்சம் மணல் இதெல்லாம் சிவப்பாக தெரிஞ்சு பார்த்தீங்களா? அதெல்லாம் மணல். அது ஒரு புளியை பண்ணலாம். அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து குடிக்கணும். ஆள் பக்கமே இருக்கணும். இதெல்லாம் தெரியுங்களா? மணல். தெரியுது. இதெல்லாம் பீச் மாதிரி இருக்குது சார். தண்ணி இப்போ வந்து 4 நாள் ஃபுல்லாக மூடிட்டு இருக்கு. கம்மியாக இருக்கும். ஒரு அடி தான் இருக்கும். தண்ணி தான் இருக்கும். இந்த இடம் கொஞ்சம் ஆழமாக இருக்கும். இந்த இடம் கொஞ்சம் ஆழமாக இருக்கும். அது அங்கே இடுப்பளவு தண்ணி இருக்கு. இந்த அளவில் இருக்கும். இப்போ நம்ம இப்படி இந்த ஃபால்ஸ் சொன்ன பார்த்தீங்களா? இப்படி உள்ளே போகணும். நம்ம ஓகே போயிட்டு வந்துடலாங்க. போயிட்டு கூட நம்ம விடுறேன். ஓகே. அப்படியும் போகிறதுக்கு வழி இருக்குது. அது போல சீக்கிரம் போயிடலாம். பார்த்துட்டு பார்த்து 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 வேணுமா இருக்கு. நல்ல அழகாக ஃபார்ம் ஆயிடுச்சு. கிரானைட்டா? இந்த பாறை கிரானைட் பாறை. மொத்தத்தெல்லாம் மார்பிள் தான். அங்கே ஒரு இன்னொரு பாறை ஒன்று இருக்கும். இதுக்கு ஜாயிண்டான பாறை. அந்த லாஸ்ட் ஒன்று இருக்கும். ஓகே. தண்ணி அடிச்சு அடிச்சுதான் போயிருக்கு. சூப்பரா இருக்குடி. எதுக்கு கட்டிட்டு போனாங்க ஒன்று பார்த்து? யூடியூப்ல அடிச்சிட்டாங்களா? டிஜே கேமரா சரி அடிச்சிட்டாங்க. நாங்கள் எடிட் பண்ணி போடலாம் மாட்டோம். சும்மா எடுத்துட்டு போவோம். நீங்கள் ஃபால்ஸ் ஃபால்ஸ் அழகாக இருக்கு. நாங்கள் கிட்ட போகலாம்னா கிட்ட போகலாம். பாப்பா பேப்பர் அமைதியாரு. பயப்படாது. அங்கிள் பத்திரப்பட்டு போவாரு. அக்கெல்லாம் போகாது. அக்கா கிட்ட போல தண்ணியில் நினைச்சா கூட்டு அழக்கூடாது. அழக்கூடாது. தப்பு. ஒன்றாகுது. அம்மா கூட இருக்கேன்ல. அப்புறம் நான் அம்மா கூட இருக்கேன். அப்பா கூட தண்ணி விழாது. வருது. இதை இப்படி போகிறதுக்கு இப்படி தூக்கிட்டு போகணும். அந்த வழியே போயிடலாம். அந்த வழியாக போய்ட்டு எங்களுக்கு ஈஸியான வேலை. ஓகே. இது எங்களுக்கு கஷ்டமான வேலை. அங்கே குளிச்சுட்டு வரலாமா? அந்த குளிக்கிறதுக்கு தனியாக அந்த ஃபால்ஸ் கட்டியிருக்காங்க.
பாரு செமையா இருக்கு வாவ் ஃபால்ஸ் ஏய் சூப்பர் ஏய் என்ன ஒன்று இருக்கியா ஏய் இது ஃபால்ஸ் இந்த லைன் வந்து லாஸ்ட் வந்து ஃபாஸ்ட் தாங்க எல்லாமே ஃபாஸ்ட் தான் எல்லாம் இப்போ இந்த மாதிரி டைம் மட்டும் தான் உங்களுக்கு லக்கு மற்ற டைமால பார்க்க முடியாது தண்ணி வரும் இந்த மாதிரி எல்லாத்துக்கும் போகாது போட்டிங்க எல்லா இடத்துக்கும் போகாது போல கிட்ட போடா உள்ள ஃபால்ஸா பாப்பா எவ்வளோ பாட்டு பார்த்துருக்கியா நீ போகடா கிட்ட போகிற பாப்பா கிட்ட போயிடும் போகலாம் எல்லா இடமும் அறிவிதான் மழை போய் வராங்க அதுக்கு மேல பக்கத்துல போன ஒரு படம் தனியா வரலாமா நீங்கள் அடுத்த டைம் தனியாக வந்தீங்கன்னா இது உள்ளெல்லாம் வர முடியாது டாடி வர முடியாது தாங்க மம்மி போட்டோ அச்சா ஹாய் ரொம்ப கவலைக்கிற ஹாய் மம்மி தான் மம்மி ஆடி 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 மம்மி ஆடிங்க கண்டிப்பாக ஃபால்ஸு இங்கே பாருங்க பிரியா மெயின் அருவி அங்கே உட்காந்துக்கிறாங்க மீன் பிடிக்கிறது மெயின் அருவி ஞாபகம் இருக்கா நம்ம இதில் பார்க்கணும் நெட்டில் பார்த்துருக்கீங்க நீ எவ்வளோ அருவி இல்லை சுற்றி அருவியாக இருக்கு அங்கே அழகாக சுற்றுவாங்க பாப்பா பச்சுவா பக்கத்தில் போகலடி அம்மா முன்னாடியே அங்கே பக்கத்தில் போக மாட்டேங்குது டேடி பக்கம் எல்லா சொல்கிறேன் 10 நிமிஷம் ஆகும்
போதுண்ணா. சூத்திரம் கேட்க மாட்டேங்குது கேட்பேன், நான் கேட்பேன். இன்னொரு ரெண்டு எனக்கு முன்னாடி கொடுங்க. எழுத்துமே அங்கே ஒரு அளவு இருக்கு அங்கே போய் கேட்போம். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் மக்களே. இந்த வீடியோ பார்த்து நல்லா நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் வந்து மெயின் ஃபால்ஸ் போய் பார்த்து முடிச்சுட்டு ரிட்டர்ன் வரப்போ வந்து நம்ம பரிசல் அண்ணா கிட்ட வந்து துடுப்பு வாங்கி நாங்களும் வந்து ஒரு சில இடத்துல வந்து பரிசில் வந்து துடுப்பு மூலிமா வந்து ஓட்டிகிட்டு வந்தாங்க. அப்படியே வந்து நாங்கள் வியூஸ்லாம் அழகாக நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ஃபால்ஸில் போயிட்டு குளிச்சு முடிச்சுட்டு மீன் குழம்புலாம் வந்து சமைச்சு முடிச்சு ரெடியாக இருந்தது. அங்கே போயிட்டு நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிட்ட மக்களே. ஸோ இந்த வீடியோ பார்த்து நல்லா நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறுபடியும் நான் உங்களை வந்து இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேங்க. அண்டில் தென் பாய் ஃப்ரம் கார்த்திக். பாய்.